அண்மை செய்தி கன்னியாகுமரியில் பெய்து வரும் தொடர் மழையால் தோவாளையில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மழைநீர் கால்வாய்களை சரியாக தூர்வாராததே மழைநீர் தேங்கி நின்றதற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரியில் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீரை வெளியேற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரி தோவாளையில் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் தங்கலிங்கம். வணக்கம். தற்போது மழை வெள்ளம் அப்பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளை சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் மழை நீரை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகிறதா? அப்பகுதி மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்களா? கள நிலவரம் என்னவா இருக்கு? வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை விட்டு விட்டு பெய்து வருகிறது. 23, 24 தேதிகளில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. நேற்று இரவிலிருந்து மழை விட்டு பெய்து வரும் நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மழை பெய்வதால் அணைகள், குளங்கள், ஏரிகள் நிரம்பி வருகின்றன. இந்நிலையில் தோவாளை சண்முகா நகர் பகுதியில் உள்ள கால்வாய் சரிவர தூர்வாரப்படாததால் புல்புதர், பிளாஸ்டிக் கழிவுகள் தேங்கிய நிலையில் அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளை மழை நீர் சூழ்ந்துள்ளது. இங்குள்ள குடியிருப்பு வாசிகள் மிகவும் அவதி அடைந்து வருகின்றனர். விஷ ஜந்துக்கள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுத்து மழை நீரை அப்புறப்படுத்தி நோய் தொற்று ஏற்படாதவாறு பாதுகாக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.